கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அருமையான கர்த்தருடைய நாளின் ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தமது கிருபையினால் நம்மை இம்மட்டுமாக சுகத்தையும் பலனையும் தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் கடந்த நாட்களிலே நம்மை எவ்வளோ சிறப்பாய் கடந்த 10 மாதங்கள் நம்மை நடத்தி வந்ததை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை நம்மையில் அளவில்லாமல் கடந்து வந்தது. எனவே தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு கூட காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக தியானிக்கும்படியாக கொடுத்த வேத வசனங்களுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு உபாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நம்மோடு கூட வாக்குத்தத்தமாய் பேசியிருக்கிறார். நீ கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் போகலாம், பலவிதமான பயமுறுத்தல்கள் நமக்கு வரலாம், பல நெருக்கங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றையும் கண்டு நாம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களையே அடிப்படையாக கொண்டு இந்த மாதத்திலே 1-2 வாரங்கள் நாம் தியானிக்க போகிறோம். எனவே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, இந்த பெரிய ஆசீர்வாதம் என்பது என்ன? அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய தமது ஜனமாகிய இஸ்ரவேலரை ஆண்டவர் மோசேயின் மூலமாய் ரட்சித்து விடுதலையாக்கி, எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்ற தேசத்தை சுதந்தரிக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அவர்கள் சுதந்தரிக்க வந்த இந்த வனாந்திர வழியில் தான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்த பிறகு அவர்கள் யோர்தான் இக்கரையில் வந்து விட்டார்கள். இப்பொழுது இந்த இக்கரையை தாண்டினால் அக்கறைக்கு போனால் கானான் தேசம். நான் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன், ஆனாலும் நினைவுபடுத்துகிறேன். இந்த இக்கரையில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நான் இதை 1ஆம் தேதி உங்களுக்கு நான் இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னேன். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே, இந்த மாதத்தின் முதல் தேதியிலே இதை நாம் தியானித்து இந்த 11ஆம் மாதம் முதல் தேதியிலே ஆண்டவர் நமக்கு கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று வாக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேசினேன். இவ்வளவு அருமையாய் நேர்த்தியாய் நடத்தி வந்த கர்த்தர் இந்த இடத்திலே தமது தாசனாகிய மோசேயை கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அப்படி என்றால் ஏன் கலக்கம் வந்தது, அவர்கள் ஏன் பயந்தார்கள் என்று சொல்லி பார்த்தால், எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு ரட்சித்து, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு 40 வருடங்கள் அற்புதமாய் ஆண்டவர் அவர்களை போஷித்து வழி நடத்தி வந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி தேவனால் அற்புதமாய் வழிநடத்தப்பட்டு வந்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க போகிற அந்த நெருக்கமான நேரத்திலே என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தால், வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளவும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறது என்றும், ஏனாக்கியன் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை களங்கம் பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். பாருங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை சிலர் களங்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் என்ன வார்த்தைகளை சொல்லி அவர்கள் களங்கம் பண்ணுகிறார்கள்? எங்க போகலாம்?
அங்க போக வேண்டாம். இனி நம்ம எங்க போவோம்? தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு களங்கம் பண்ணுகிற வார்த்தைகள். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நம்மை அறியாமல் யாரோ ஒருவர் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாதபடிக்கு சோர்வடைய பண்ணுகிற, அதைரியப்படுத்துகிற வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லலாம். யோசித்து பாருங்கள். இதுவும் நமக்கெல்லாம் முடியாதுங்க, இது நமக்கெல்லாம் கிடைக்காதுங்க, இதெல்லாம் நமக்குரியதல்ல, இப்படி பலவிதமான சோர்வடைகிற வார்த்தைகளை சொல்வார்கள். இங்கேயும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் சகோதரர்கள். அவர்கள் போய் பார்த்தவர்கள், போய் பார்த்து அதனுடைய கனிகளை புசித்தது மாத்திரமல்ல, சுமந்து கொண்டு வந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு அதைரியப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். இதை கேட்ட உடனே இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் எங்கே போவோம்? அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த இடத்துல சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். இருக்கட்டுமே, இருக்கட்டுமே, பார்வோனையும் அவருடைய சேனையும் செங்கடலிலே கவிழ்த்து போட்டவர் அல்லவா நம்முடைய தேவன். இந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். வனாந்திரத்தில் எதிர்த்து வந்த எத்தனையோ பேர் அழிக்கப்பட்டார்களே, எல்லாவற்றையும் மறந்து போய் அந்த ஏனாக்கியர் நம்மை விட பலவான்கள் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது இப்படி சொல்லி அவருடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனாக்கியரை கண்டோம். ஏனாக்கியர் என்றால் நீண்ட கழுத்துள்ளவர்கள், பார்க்க கொஞ்சம் விகாரமான தோற்றம், கொஞ்சம் உயரமா இருக்கிறாங்க, ராட்சஸ்தர்லாம் இருக்கிறாங்க. இருக்கட்டுமே, உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? இதை நாம் மறந்து இந்த ஜனங்கள் அவங்க கலங்கம் பண்ணாங்கன்னு ஒரு வார்த்தையை கேட்டு இவங்க கலங்கிட்டாங்க. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரிக்கிற ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் என்ற ஒரு தேசம், இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு மீட்படைந்த நம்ம எல்லாருக்கும் பரமகானான் என்று அழைக்கப்படுகிற பரலோக ராஜ்யத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பரமகானானை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். இந்த பாதையிலே நான் போய்கொண்டிருக்கும் பொழுது நம்மை கலங்கம் பண்ணுகிற, கலங்கடிக்கிற, கலங்க வைக்கிற பலவிதமான மனிதர்கள், சூழ்நிலைகள், வார்த்தைகள் கடந்து வரும். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏனென்றால் அந்த இடத்திலும் நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிறார். சீசருடைய எல்லாம் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. இதை அறிந்த தேவன் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அவைகள் இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை என்ற இந்த பிரயாணத்திலே, இந்த பரலோக பிரயாணத்திலே உங்களை கலங்கடிக்கிற எந்த மனிதனுடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்க கூடாது. உங்களை கலங்க பண்ணுகிற எந்த சூழ்நிலைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் நீங்கள் பயந்து விடக்கூடாது. வரத்தான் செய்யும், சொல்லத்தான் செய்வார்கள், அது அவருடைய வேலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிற அன்பான தேவ ஜனங்களே, அல்லது இந்த வார்த்தைகளை நீங்கள் இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு அந்த வார்த்தை வருகிறது. உங்களுக்கு சுதந்திரிக்க எண்ணிறந்த ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதங்கள். இப்படி இருக்க யாரோ ஒருவர் உங்களை கலங்கப்படின வார்த்தைகளை கேட்டு கலங்கி போய்விட வேண்டாம். கலங்காதே என்று சொல்லுகிற தேவன், பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார்.
பாருங்கள், அந்த அவர்கள் சுதந்திரிக்கிற தேசத்தை ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அந்த தேசத்திலே நீ பிழைத்து சுகித்து நீடித்திருப்பாய். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? அந்த தேசத்தில் உனக்கு மரணம் இல்லை, நீ சுகமாயிருப்பாய், நீடித்திருப்பாய். தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யமும் அப்படிப்பட்ட ஒரு தேசம்தான். நாம் அந்த தேசத்திலே போய் பிழைத்து நித்திய ஜீவனை பெற்று சுகத்தோடு கூட நீடித்த காலம் நித்தியமாய் யுகாயுகமாய் இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யம். அதே போலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த கானான் தேசத்திலே நீ பிழைத்து சுகித்து எப்படி இருப்பாய்? நன்றாய் இருப்பாய், நீடித்த நாட்களாய் இளைப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தேவன் கொடுக்கிற அந்த தேசம் நல்ல தேசம், மலைகள் பள்ளத்தாக்குகள் நிறைந்த தேசம், வானத்தின் மலையை குடிக்கும் தேசம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வானத்திலிருந்து வருகிற மலையை குடித்து செழிப்படைகிற தேசம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த தேசத்தை குறித்து, மலைகள் பள்ளத்தாக்குகள் நிறைந்த தேசம், இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கும் பொழுது சொல்லுகிற மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஐயோ, அது கடினமான தேசம், அங்கு ஏனாக்கியர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்கிறது, நம்ம அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், நம்மால் முடியாது என்று சொல்லி அவருடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில நிற்கிற உங்களை யாராவது வார்த்தைகளினால் கலங்கப்படுத்துகிறார்களா? சில சோதனைகள் வரும் பொழுது, சில நெருக்கங்கள் வரும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை வலுவி போகும்படியான வார்த்தைகளை சொல்லுகிறார்களா? அப்படியே சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டாம், அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை கடைசி மட்டும் கொன்று போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் 29ஆம் வசனத்திலே, கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். அல்லேலூயா. அதற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நாம் கலங்காமல் இருக்க வேண்டிய முதல் காரியம், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை இழந்து போகாதபடிக்கு மற்றவருடைய வார்த்தைகளினால் நாம் கலங்காமல் பயப்படாமல் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால், தேவ மனிதனாகிய யோசபாத்துக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள், 1ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட அம்மோனியர்கள் எல்லாரும் கூடிக்கொண்டார்கள், விரோதமாக யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே அந்த தேவ மனிதன் என்ன செய்தார்? கலங்கப்படுத்தும்படியாக பெரும் கூட்டம் யுத்தத்திற்கு வருகிறார்கள். ஆனால் இந்த தேவ மனிதன் உபவாசத்தை கூறுவித்தார். எல்லாரும் உபவாசம் எடுப்போம் என்று சொல்லி கர்த்தரை தேடினார்கள். கர்த்தரை தேடின பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் பல்வேறு விதங்களிலே சத்துருக்கள் எழும்பி வருகிறார்களா? உங்களை அழிக்க திட்டமிடுகிறார்களா? மற்றவர்களையும் கூலி பேசிக் கொண்டு வருகிறார்களா? எண்ணிறந்த கூட்டமாய் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏனென்றால் எத்தனை கூட்டம் வந்தாலும் இந்த யுத்தம்
உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற மனிதர்கள் எழும்புகிறார்களா? காரணம் இல்லாமல் யுத்தம் பண்ணுகிறார்களா? காரணம் இல்லாமல் உங்களை பகைக்கிறார்களா? சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. என்ன நடந்தது அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது? அவர்கள் எல்லாரும் பாருங்கள், 22ஆம் வசனம் விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப்பியரையும் சேயூர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தால் அவங்களே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்ப பண்ணிட்டாங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனையோ மக்கள் யுத்தம் பண்ண எழும்புகிறார்கள். நாம் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரை மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வேற எந்த பக்கம் நீங்க பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம், எந்த மனிதனையும் சார்ந்து கொள்ள வேண்டாம். கர்த்தரை சார்ந்திருப்போமானால் நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் அவர்களே எழும்பி அவர்கள் எல்லாரும் மடிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 30ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது, அமைதலாயிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடும் பொழுது கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்புகிறார்களா? வேதம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பும் பொழுது, மனிதர்கள் விரோதமாய் எழும்பும் பொழுது, ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நீங்க ஒன்னும் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அவர்களையே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புவார். இதுதான் நடக்க போகிறது. வருங்கால திருச்சபைகளில் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் எழும்ப பண்ணுவார். நாம் சும்மா இருக்க வேண்டும், நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் பார்த்து, இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் பார்த்து பயந்து கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதே, திகையாதே, பயப்படாதே. நீ வர்ற நாட்கள் எல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லுங்க, கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகளோடு கூட நான் என்னுடைய வார்த்தைகளை, செய்திகளை முடிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லா கலக்கத்தை மாற்றுவார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்காக தேவன் சொல்லுகிற வார்த்தை, கலங்காதே, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கலங்காதே, திகையாதே, பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஃபாதர் அழகான ஒரு பாடலை பாடு. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு கூட இருப்பதினால். பாடல் எவ்வளோ உண்மை பாருங்கள். காற்று வீசட்டுங்கய்யா, கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும், எத்தனை சூழ்நிலைகள் எழும்பி வந்தாலும், எத்தனை அலைகள் எழும்பினாலும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இயேசு நமக்காக நிற்கிறார், இயேசு நமக்காக நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இப்பொழுது உங்களுடைய இருதயத்திலிருந்து அந்த கலக்கத்தை கொண்டு வருகிற அந்த பொல்லாத எண்ணங்களை கர்த்தர் எடுக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படுகிற அந்த பயத்தை கொண்டு வருகிற அந்த பொல்லாத கிரியைகளை கர்த்தர் எடுக்கிறார். உங்களுக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை தருகிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும்
தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இப்பொழுது உங்களுடைய கலக்கங்கள் மாறப்போகிறது, உங்களுடைய பயங்கள் மாறப்போகிறது. மாறாக ஒரு பெரிய தைரியம் உங்களுடைய உள்ளங்களிலே இறங்க போகிறது. உங்களுடைய ஆவியிலே நீங்கள் அதை உணர்வீர்கள், உங்கள் சரீரத்திலே உணர்வீர்கள். கர்த்தர் அதை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரோ சொன்ன வார்த்தையை கேட்டு, ஏதோ ஒரு டாக்டர் சொன்ன வார்த்தையை கேட்டு, ஏதோ ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையை கேட்டு கலங்கி கொண்டு இருக்கிற சகோதரனே, உன்னை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. நீ கலங்காதே, நீ பயப்படாதே. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர் சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரவல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரோ சொன்ன வார்த்தையை கேட்டு, ஏதோ ஒரு சூழ்நிலையை கண்டு, எங்கேயோ நடந்த சம்பவத்தை கண்டு கலங்கி பயந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கலங்காதே, கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொன்ன தேவன் இப்பொழுது ஆண்டவரே இந்த கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறவர்களுடைய ஆண்டவரே உள்ளங்களில் இருந்து, அவருடைய ஆவியிலிருந்து, ஆத்துமாவிலிருந்து இந்த கலக்கத்தையும் பயத்தையும் நீக்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீக்கி போடுவதற்காக எமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அற்புதம் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிக்கவும், எதிராக வருகிற எதிரிகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் பலன் தருவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய பலனை அவர்களுக்குள்ளாய் நீர் கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையில கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாருமே உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய குடும்பங்களிலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. என்னுடைய தேசத்தை ஆசீர்வதியும், என்னுடைய நாட்டை ஆளுகிற மக்களை நீர் ஆசீர்வதியும். என்னுடைய தேசத்தின் ஆண்டவரே எல்லா வாலிபர்கள் ஆண்டவரே எல்லா நல்ல வேலைகளோடு கூட சுகித்திருக்க வாழ்ந்திருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. என்னுடைய தேசத்தில் இருக்கிற வேலையின்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவையில்லாமல் எழும்புகிற கலக்கங்கள் ஆண்டவரே, சத்துருக்கள் எல்லாரும் ஆண்டவரே அழிக்கப்பட்டு தேவனே இந்த தேசம் காக்கப்பட கிருபை செய்யும், ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். எல்லார் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். தாழ்த்தியுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.